தற்போது நாடகம் தொடங்க இருக்கிறது. மச்சான் பண்றா மச்சான் பண்றா நீ பண்ற என்ன பண்ற கிருஷ்ணன் கடவுள் என்ன பண்ற சளி பிடிச்சிருச்சு இல்லையா என்ன கேட்டியா சொல்லு கிரீன் உள்ளதா ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஏய் பேசுறியா ஆதி நாராயணமூர்த்தி வந்தார் ஆதி நாராயணமூர்த்தி வந்தார் மாதவா மாதவா சுவாமி என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க சுவாமி என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க நான் யார் என்று தெரியுமா? எனக்கு தெரியும் நம் சபையாருக்கு தெரிய வேண்டும் அல்லவா ஏன்டா நீ அப்படி படுத்திருக்க? ஏன் திரும்பி படுத்திருக்கிறாய்? சுவாமி நான் ஏன் திரும்பி படுத்திருக்கிறேன் என்றால் நான் குப்பரை படுத்தாலோ உங்களது முகமோ எனக்கு தெரியாது எனது முகமோ உங்களுக்கு தெரியாது இது எந்த பாமர மக்களுக்கும் தெரிவதில்லை அதனால்தான் நான் திரும்பி படுத்திருக்கிறேன் சுவாமி ஆணவம் கொள்ளாத எழுதி ஆணவம் எல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் உங்கள் ஆசைதான் நான் யார் என்று தெரியுமா? எனக்கு தெரியும் சபையாருக்கு தெரிய வேண்டும் அல்லவா இந்த அண்ட சராசர அகிலத்தின் பரம்பொருள் நமோ நாராயணனாய் நமோ நாராயண பக்தர்களை காக்கும் பரம்பொருளாய். ஆனால் இந்த தினம் எங்கேயோ பக்தர்கள் கேட்கின்றனர், நாம் சென்று போய் பாதுகாக்க வேண்டும். வா செல்லலாம். ராசத்தியோல ரஞ்சிதா அடே அரக்கா, என் பக்தர்களை விட்டு விடு. விடவில்லை என்றால் நான் உன்னை வதம் செய்து விடு. என்னை வதம் செய்வதா? என்னை கொல்வதென்றால் அந்த காலனை வந்து காலை பிடித்தால் கூட முடியாதா? நீயா கோடி பையன். அப்படி என்றாலும் அப்போது புரியலாம். போவன் அதிக பொழுதுபோக்கில் ஒன்றா வா புரியலாம். என்ன வாய் செய்தால் இந்த அண்ட ஐலத்தில் அழிக்க முடியாத ஆட்டம் என்று கருதித்தாயே. ஆனால் இந்த தினம் அடங்கி முடங்கி இருந்து கிடக்கிறாயே. கர்வம் கொள்ளவனும் ஒரு அப்பாய் வீடை தொழுவனும் அரசனாக இருந்தாலும் சரி அரக்கனாக இருந்தாலும் சரி ஒரு நாள் மனிதன்தான் போக வேண்டும். அதான் உலகின் நீதி.
மனுஷன் நிம்மதியா இருக்கு. என்னடாச்சு? அது ஒண்ணு இல்லடா, இந்த நாள் கொரோனா இதனால லாக்டவுன் போட்டு எல்லாம் வீட்டோட வீடா இருந்தோமா. சரி. நாமளும் நம்ம செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாக்டவுன் அப்ப கை காலம் வெட்டி உட்கார வச்ச மாதிரி இருந்துச்சுடா. இப்ப அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கை காலம் வெடிச்சுட்டு போய் கை காலம் சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்குடா. பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஆமாடா, முடிச்சுக்கலாமா? முடிச்சிருக்கா? முடிச்சிடலாமா? இப்படி பட்டு முடி மக்களை ரொம்ப நேரம் உட்கார்ந்து மூடி உட்கார்ந்து என்ன பண்றீங்க? சரி பண்ணி பாருங்க. தட்டி பறிப்பதோ துட்டு, கடையில் விற்பதோ லட்டு, சக்கரத்திற்கு அடியில் இருப்பதோ முட்டு, கிறிஸ்தவ பெண்களுக்கு விற்பதோ புட்டு. இடம் போனால் இடம் போனால் இடம் போனால் இடம் போனால் தலையிடும் முட்டு. நாங்களோ 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 நாணயத்தில் சொற்குற்றமோ சொல்லுகிறோமோ பொருள் குற்றமோ பொருள் குற்றமோ மேல குற்றமோ மேல குற்றமோ தாள குற்றமோ குற்றமோ சுரமேத குற்றமோ சுரமேத குற்றமோ எவ்வித குற்றம் இருந்தாலும் எவ்வித குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டு குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போலவே எங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈரோடு நாடகமன்றத்தின் சேட்டை. கையை தட்டே. வணக்கம், என் பேர் எம் கோகுல். நான் MBA முடிச்சிருக்கேன். வணக்கம், என் பேர் சத்யா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம், என் பேர் விபின், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம், என் பேர் கிரீஷ் பாபு, BSc மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சா அறிவழகன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நாடகத்தை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது நாடகத்தை பற்றின கருத்துண்டா? கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இதை பார்த்ததும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்ல வரேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களோ இந்த அசிங்கமான இந்த மாதிரி படங்களோ பெண்களோட பெண் குழந்தைங்களை வந்து டீஸ் பண்ற மாதிரியான படங்களும் அப்பெல்லாம் இல்லை. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பார்த்தீங்கன்னாவே அதில் ஒரு நல்லினம், பாதுகாப்பு எல்லாமே இருக்கும். அப்போ வந்து அதிகமாக இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகளோட இதெல்லாம் நடக்கலை. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நாடகம். ஓகே, நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த காலத்தில் நடந்த தெருக்கூத்துக்களை பற்றி சொல்லுவேன். அந்த கூத்துக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கூத்து, அந்த கோயில் நடக்கக்கூடிய அந்த விழாவுக்கு நடக்கிற அந்த ஒரு கூத்துக்காக வருஷம் முழுசும் காத்திருப்பாங்க. அந்த கூட்டம் எங்க நடக்குது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஆசையாக போய் நைட்டு முழுசும் கண்ணை முடிச்சு வெளியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க கூட அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் படித்த பசங்க, அதனால அவங்க கொஞ்சம் ஆக்வர்டாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாலும் அது ரசிக்கும் விதமாக இருக்கும். அதை கேட்டும் அப்போ இருந்த பெண்களோ ஆண்களோ யாரும் அந்த தவறான வழிக்கு போனதில்லை, நல்லா தான் இருந்தாங்க. அந்த கூத்து அந்த மாதிரி இருக்கும். அந்த அப்படி இருந்தது அதை எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்த காலத்துலேயும் அதாவது அந்த ஆக்வர்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் பழகும் விதமாக தான் இருக்கும். என்னுடைய அவங்க சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை வந்து கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து நாகரிகமாக சொல்கிறாங்க. அது கேட்கறதுனால வந்து மக்கள் அது சின்ன குழந்தைங்க சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தங்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப அழிச்சிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கலைகள்லாம் இருந்து அப்போ இருந்து அப்படியே இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த தவறான வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். ஏன்னா கேட்டுகிட்டே இருந்ததுனால இது இவ்வளோதான் தெருக்கூத்தில் நடந்துச்சு, நாங்கள் கேட்டோம். ஆனால் அது இருந்த தவறுகள் குழந்தைங்களுக்கு தெரியாமே இருந்துச்சு.
அதை ரசிச்சாங்க அவங்க. அதை அவங்க வாழ்க்கையில் அதை வந்து பயன்படுத்தி இது பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற படங்கள் அதை நாகரிகப்படுத்தி சொல்றதுனால, ஓ இது மாதிரி செஞ்சாதான் இது நாகரிகமோ, இப்படிதான் நம்ம சொல்லணுமோ, ஓ நம்ம கூட படிக்கிற ஒரு பையனோட நம்ம பழகணும், அவங்க ஐ லவ் யூ சொல்லணும், உன்னோட பழகணும், இப்படி நம்ம ஐ லவ் யூ சொல்லணும்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப ஈர்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க. அது வந்து அவங்களோட தவறு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய அந்த நாகரிக படங்கள் மேல இருக்கிற தவறு தான். அதனால இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலை. இந்த கலையில வந்து நிறைய நல்லதுதான் நமக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அந்த காலத்துலயே நல்லதா சொல்லி வந்திருக்காங்க. அதனால அந்த கலைகளே நமக்கு இப்ப இருந்துச்சுன்னா பரவாயில்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த கூத்துக்கள்லாம் பார்க்கும்போது, நாடகங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த அப்பெல்லாம் எந்த தவறுமே நடந்தது. ஆனா இப்ப பாருங்க, தேட்டர்ல போய் உட்காந்துட்டு யார் கூட உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. இந்த வடிவேல் படம் மாதிரி உனக்கு செயின் பரிசு கொடுக்குறல மாமா நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவ்வளோ ஒரு அசிங்கமான இதெல்லாம் இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால குழந்தைங்க வந்து நம்மளுடைய கலை, பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அதையெல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவாக ஒன்றுமே கிடையாது, காதல் கத்திரிக்காங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் 12th படிக்கும்போது எங்கள் மிஸ் சொல்லுவாங்க, காதல் அப்படின்னு நீ போடனா நீ சாக்கடையில் விழுந்ததுக்கு சமமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவங்க சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அதனால அந்த மாதிரி நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக மட்டும் நான் சொல்ல வரல, பசங்களுக்காகவும் சொல்கிறேன். தம்பிங்களா அதில் எதுவுமே இல்லை. அந்த நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு இன்ஃபேக்சுவேஷன் ஒன்றுமே கிடையாது. அதனால் அதையெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதன்படி நம்ம வாழணும், நம்மளுடைய கலைகளை வளர்க்கணும். ஆனால் இந்த பசங்க இவ்வளோ படிச்சுட்டு இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. அந்த பையன் MBA படிச்சிருக்கான், வெளிநாடு போய் இருந்தாலும் இன்னொரு பெரிய வேலையில் இருப்பான், பெரிய கம்பெனியில் இருப்பான், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். ஆனால் அவங்களாம் எதுக்காக இது செய்கிறாங்க? நம்ம கலைகள் அழிஞ்சிடக்கூடாது, நம்ம கலைகள் அழியக்கூடாது, தமிழரோட அந்த பெருமை வந்து என்றைக்குமே மாறிடக்கூடாது. பல புதுவரவுகள்னால நம்மளுடைய பெருமை மாறிடக்கூடாது அப்படிங்கிறத நிலைச்சு நிற்கிறதுக்காக தான் இவங்க இதை செய்கிறாங்க. எங்கள் தம்பி சொல்லுவாப்புல இது மாதிரி செய்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாப்புல. நான் வந்துட்டு அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நான் நிஜமாக நினச்சே பார்க்கல. எங்கள் தம்பியை கூட சொல்ல, என் தம்பி படிக்காம எனக்கு சொல்லியிருக்கியா அப்படின்னு கூட சொல்லுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப மெய் செலுத்து போச்சு, சத்தியமாக மெய் செலுத்து போச்சு. அவ்வளோ அருமையாக ஆக்டிங் பண்ணிங்க, ரியலாக இருந்துச்சு. வேற யாராவது தமிழ் படிக்கிறவங்க இந்த கலையை எடுத்து செய்யறதை காட்டணும். நீங்க தமிழ் படிச்சவங்களுக்கும் மேல சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நடிகருடைய ஒரு நரம்பும் வந்து நடிச்சுட்டு தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நேர்ல பாக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். குழந்தைகள்லாம் ரொம்ப ரசிச்சு இந்த நாடகத்தை கவனிச்சிங்க. உங்களை யாராவது சொல்றீங்களா? எப்படி இருந்தது? கிராமத்துல மாரியம்மன் கோயில் விழா நடக்கும். 15 நாளைக்கும் அந்த 15 நாள் ஆட்டம் ஆடுவாங்க. அவர் சில வந்து வேடிக்கைக்காக அவர் வேஷம் போட்டு வந்து அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் 15 நாள்லையும் 15 நாள் நான் வேஷம் போடுவேன். நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு வண்ணா வேஷம், ஒரு நாளைக்கு நாவிதன் வேஷம், ஒரு நாளைக்கு தப்பட்ட போடுற தோட்டி வேஷம், இப்படி ஒவ்வொன்றா மாற்றி 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 செஞ்ச மக்களுக்கு அப்படியே அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஆனந்தமா போவாங்க. அந்த மாதிரி உண்மையில மிக சிறப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இயற்கையாக இந்த வயசுல இந்த தம்பி உண்மையில செய்கிற நிகழ்ச்சி மக்களும் அனைவரும் உடல்நலம், ஈராயுள், செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இளையர் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன்.
வீடியோ பார்த்தாவே சிரிப்பு வந்துருக்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நகைச்சுவையா சொன்னாரு அவரு. இவரு எல்லாருமே உங்களை யாராவது குழந்தைகள்ல மாணவர்கள் யாராவது சொல்லுங்க. பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க. உங்களை எப்படி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா யாராவது சொல்லுங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வந்து படிக்கிறாங்க. உங்களை யாராவது பேசுங்க, தயக்கப்படாம பேசுங்க. பேசுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கண்ணா. என்னென்ன செமையா பண்ணியிருந்தீங்க. உங்களை பார்த்து சீக்கிரம் வருது. சிரிப்பு கொண்டு வரது ஒரு கலை. சரியா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் செம தலை பண்ணியிருந்தீங்க. நீங்களும் இதுக்கெல்லாம் வாங்க. நீங்களும் இது போல கலைகள்லாம் வந்து நாடகங்கள்லாம் பண்ணுங்க. நல்லா பேசுறீங்க. பெற்றோர்கள் சார்பாக யாராவது நாகரிகம் வளர்ற இந்த காலத்துல இப்படியும் ஒரு கலையை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். சின்ன சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்னும் வளரணும்னு வாழ்த்துறோம். நன்றி. என்னதான் ஹீரோயின் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேடை நாடகங்கள் தான். இந்த மேடை நாடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஆனால் மாற்றங்கள் அடைஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தேவையில்லாத மாற்றங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இந்த மேடை நாடக கலையை வளர்க்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிகள் எடுத்து ஈரோட்டிலிருந்து வந்து எங்களுக்கு விருந்தளித்த ஈரோடு நாடக குழுவிற்கு விவேக விரல் அறக்கட்டளை மற்றும் ஆதவன் அறக்கட்டளை சார்பாக கேடயம் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். கேடயம் வழங்கி நாடக சதீஷ்குமார் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளவும். ஈரோடு நாடக கலாசபா வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய வாழ்க்கை துணைவர் வாழ்க வளமுடன். அவருடைய மென்மேலும் வாழ்க்கையை உயர இக்கலையை இளைஞர்களாகிய நம்மால் மட்டுமே கலை மேலும் மேலும் வளர விவேக விரல் அறக்கட்டளை மற்றும் ஆதவன் அறக்கட்டளை சார்பாக மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நடைபெற்ற போட்டிக்கு முடிவுகளும் பரிசளிப்புகளும் தொடங்குகிறது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக இவ்வளோ நேரம் எங்களுக்காக அமைதியாக உட்காந்து எங்களுடைய நாடகத்தை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். நேற்று நைட்டு கொஞ்சம் நாங்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பண்ணோம். எங்களுடைய நாடக கொட்டாயிலே எங்களுடைய நாடக கொட்டா வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் மணல்மேடு அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து எங்களுடைய நாடக கொட்டா இருக்குது. ஈரோட்டுக்கு எப்போ வந்தாலும் எங்களுடைய நம்பர் எடுத்துக்கோங்க. எப்போ வந்தாலும் எங்களுடைய அரங்கத்துக்கு வாங்க, நாடக அரங்கத்துக்கு. அடிக்கடி நாடகம் போட்டே இருப்போம். நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ணன் 2-3 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சத்தியில் அண்ணன் கண்டிப்பாக வந்து பண்ணணும் நீங்கள் நாடகம்னு சொன்னோம்னா சரி டக்குன்னு ஒரு கதை பண்ணலாம். படின்ற ஒரு நாடகம் பண்ணோம். சரி இந்த டக்குன்னு ஒரு கதை எப்படி உருவாச்சுன்னாக்க சும்மா இது போல விளையாடிட்டு இருக்க முடியும். ஏன்னா ஒரு சில நேரம் ரிஹர்சல் பண்ணுவோம், ஒரு சில நேரம் நாடக அரங்கத்தை விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி விளையாடும் பொழுது இவங்களா திடீர்னு உருவாக்குன ஒரு விஷயம் தான் தெருக்கூத்து. அந்த கதைகளை எடுத்து திடீர்னு ஒரு உருவாக்குனது தான். இப்போ அவன் பன்னீர் கிழிஞ்சிருக்கோம், இல்லை வேற மாதிரி வேட்டி இது பண்றது எல்லாமே வந்து நாங்கள் இயல்பா அங்கே விளையாடுறது தான். என்னடா வேட்டி ஏட்டா பிடிச்சி இது பண்றேன், என்ன போய் பன்னீர் கீச்ச பையில போட்டு வந்திருக்க அப்படின்றத ஒரு இயல்பா நாடகம் தோணுச்சு. இந்த நாடகம் வந்து நாங்க மட்டும்தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்களும் பண்ணலாம். உங்க வீட்டில் பண்ணலாம். ஏதாவது ஒரு கதை எடுத்து நீங்களா அப்படியே பண்ணி ஒரு நீங்க உங்களுடைய பசங்களுக்கு வந்து படிப்பு வந்து அவங்க படிக்க மனப்பாடம் ஆகலை அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நாடக வடிவில் கூட அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரமா பிரிச்சு கூட நீங்க அவங்களுக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ண வச்சிங்கன்னா அவங்க வந்து இன்னும் சீக்கிரமா பதிவாகும்.
எங்களுக்கு வாய்ப்பளித்த விவேக வீரன் அறக்கட்டளைக்கு எங்களுடைய நன்றிகள்.